தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வரக்கூடிய மற்ற மொழிகளோட புத்தகம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ எம்டி வாசுதேவன் நாயரோடது வந்து ரெண்டமூழம்னு ஒரு புக் இருக்குது. இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் புக். ஆர்கே நாராயண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட வீடை வந்து மைசூரில் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி எல்லாரும் போய் பார்க்குறாங்க. இந்த ஊரில் பிறந்தவர், புரசவாக்கத்தில் இருந்தவர். அவர் வந்து அவங்க ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாங்க. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பசங்க தான் கதாநாயகர்கள். அவங்க பண்ணுற சேட்டை, அவங்க பண்ணுற இது எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக எழுதியிருப்பாரு. ஒன்றும் இல்லை, ஜான் லே கேர்னு கரே புக்ஸ்ன்னுட்டு இருக்கார், ஒரு ஆத்தர் இருக்கார். அவரோட ஸ்டோரிஸ் வந்து கிட்டத்தட்ட 10 ஸ்டோரிஸ் மேலே மூவிஸாக எடுத்திருக்கிறாங்க, டெலிசீரியலாக எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற ஆத்தர் சுப்பாராவ்னுட்டு ஒருத்தர் மதுரை போற்றுதும்னுட்டு ஒரு புக்கு. மதுரையில் இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத விஷயத்தெல்லாம் அவர் அதில் எழுதியிருப்பார். சின்ன புக்கு. வனசுந்தரின்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அது எப்படின்னா சீதை கிட்டக்க கான்வர்சேஷன். எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன், டி ராஜநாராயணன், ஜெயமோகன், இவங்கெல்லாம் கரண்ட் ஆத்தர்ஸில் ரொம்ப அருமையான ஆத்தர். போய் பாருங்க. யூடியூப்ல இவரோட ஷாப் பற்றி கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தேன். நான் சின்ன வயசில் நான் வந்து இந்த ஃபேண்டம் காமிக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். இந்திரஜால் காமிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் இப்போ ரேரிட்டி தான். இப்போ வெளியிலலாம் சில பேர் வைக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அது இங்கே எவ்வளோ விலை தெரில எனக்கு. பட் டின்டின் இப்போ இது சூஸ் பண்ணது வந்து ரொம்ப, நான் ஏற்கனவே படித்தது தான், ஆனால் கூட இன்னொரு தடவை பார்த்தோன்னே நல்லா எனக்கு பிடிச்சது. கொஞ்சம் ஒன்று ரெண்டு கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓல்ட் புக்ஸ் எடுக்கும்போது வந்து பூச்சிலாம் இருந்ததுன்னா வீட்டில் மற்ற புக்ஸுக்கு வந்து பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், சொல்லுவாங்க வசம்பு கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் புத்தகத்தை அப்படியே ஒரு நாள் வெயிலில் வைங்க. ஒரு 1/2 hour 1 hour வச்சா போதும். அது அந்த வெப்பம், அந்த சலனம் உள்ளே போகும்போது அதில் இயற்கையான வேர்வையெல்லாம் வெளியே வந்துடும். இன்ஃபேக்ட் சில்ட்ரன் புக்ஸ் எல்லாம் இப்போ என்னோட வயசு வந்து 68. இப்போ கூட ஐ யூஸ் டு பை ஓல்ட் காமிக்ஸ் அந்த மாதிரினா என்ன சொல்லுது, எவ்ரி ஒன் ஹேஸ் அ சைல்டு இன் அஸ். ஸோ அது வந்து சின்ன வயசில் பொசஷன் எடுக்க முடியாது அப்போ இருக்கிற விலைக்கு. இப்போ கையில் வாங்க முடியுதுன்னு சந்தோஷத்தில் வாங்குகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. நான் இப்போவும் வந்து நிறைய காமிக்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன் வீட்டில். போன்னுட்டு ஒரு சீரியல் இருக்குது, ஜெஃப் தாமஸ்ன்னு நினைக்கிறேன். அவரோட காமிக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 9 புக்கு தான். அது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராயிங்ஸ் எல்லாம். இது வந்து டின்டின் நம்பர் 1. இப்போ புக்கோட பப்ளிகேஷன் சிலலாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல. இல்லை, ஜென்ரலாக இப்போ புக்ஸ் வரதே வந்து நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க. புக்ஸ் வாங்கணும், எல்லாருமே வாங்கணும். கவர்மெண்ட் வந்து அது பாலிசி மாறும்போது அவங்களும் தே யூஸ் டு சேஞ்ச், தே மே சேஞ்ச். அது வந்து அந்த டைமில் இருந்த பாலிசிஸ்கள் ஏற்ற மாதிரி புக்ஸ் விற்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன்ஸ் மட்டும் அப்படி. சாகித்ய அகாடமி வந்து எல்லா ஃபேமஸ் ஆத்தர்ஸோட புக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று சாகித்ய அகாடமியில் ஒரு பியூட்டி என்னென்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வரக்கூடிய மற்ற மொழிகளோட புத்தகம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் புக்ஸ் அது. இப்போ எம்டி வாசுதேவன் நாயரோடது வந்து ரெண்டமூழம்னு ஒரு புக் இருக்குது. நிறைய பேருக்கு அது அகாடமி அவார்டு வின்னர். அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் படிக்க முடிஞ்சது. ஏன்னா அது மலையாளத்தில் எனக்கு தெரியாது. இட் வாஸ் ஒண்டர்ஃுல் புக். அதெல்லாம் வந்து அகாடமியில் கிடைக்கும். ஆனஸ்டாக சொல்லணும்னா பாதி புக்கு இன்னும் படிக்கல, இருந்தால் கூட சேர்த்துட்டே தான் இருப்போம். அது நல்லா இருக்கும் பார்க்க. இல்லை, இப்போ எடுத்து படிப்போம். ரொம்ப அது எல்லா புக்குமே பார்த்தீங்கன்னா நாவல்ஸாக இருக்கட்டும், நான் ஃபிக்ஷனாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 30 to 40 பேஜஸ் வந்து கொஞ்சமும் புரியாது. அதில் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த குரூவுக்குள்ளே போக முடியாது. ஃபர்ஸ்ட் கியர் போடுற மாதிரி தான். ஒன்ஸ் ஸ்டார்டட்னா யூ கேனாட் ஸ்டாப் இட். ஃபர்ஸ்ட் 30 பேஜஸ் வந்து கேரக்டர் வந்து இன்ட்ரொடக்ஷனில் தான் இருக்கும். அது கேரக்டரைசேஷன்லாம் பர்டிகுலர்லி இங்கிலீஷ் நாவல்ஸில் வந்து ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். தமிழ் நாவல் குறை சொல்ல, அதில் ரொம்ப நல்லா இருக்கும். லாங்குவேஜ் எல்லாமே அப்படிதான். எல்லாருக்குமே வந்து எடுத்தவொடனே உள்ளே போயிட முடியாது. கொஞ்ச நேரம் ஆகும், அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதை புரிஞ்சுது ஆகிட்டதுக்கப்புறம் அதோட ஈடுபாடு அதிகமாக வரும், தேடுதல் அதிகமாக வரும். காமிக்ஸ் அப்படி இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே ஜாலியாக தான் இருக்கும். அவ்வளோதான். பார்த்துட்டு அதில் கேரக்டர் ரொம்ப இல்லை. ஆக்சுவலாக ஆஸ்ட்ரிக்ஸ் பற்றி சொல்லணுன்னா அதில் வந்து மெடிவல் யூரோப்போட ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம்டைம் பேக் வந்து அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரிக்ஸ் காமிக்ஸ் எப்படின்னா அது வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி யூரோப் எப்படி இருந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியாது.
இல்லாட்டி இருக்கு புக்ஸ், so many books are there, photos are there, archaeological இதெல்லாம் இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக படிக்கணும், அதை பற்றி படிக்கணும்னா ஆஸ்ட்ரிக்ஸ் தான் பெஸ்ட். அதில் வந்து அந்த காலத்தோட ட்ரெஸ்ஸு ரொம்ப 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 சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் வந்து காரண பேர் இருக்குது. ஆஸ்ட்ரிக்ஸ்னா ஸ்டார் ஆஃப் த ஹீரோ, அதனால அந்த பேர். அவனோட ஃப்ரெண்டு வந்து குண்டா இருப்பான், ஒப்ளிக்ஸ், ஒபீஸாக இருக்கிறதுனால ஒப்ளிக்ஸ். அது மாதிரி இன்னொருத்தர் வந்து மியூசிஷியன் சொல்லிட்டு இறைச்சலாக சத்தம் போடுவான், அவன் வந்து கேக்கஃபோனிக்ஸ்னு பேர். அப்படி காரண பேர் தான். அது எல்லாமே அது படித்தா தான் தெரியும். அவங்க என்ன பியூட்டின்னா அந்த ஸ்டோரியிலலாம் they will link the modern history or modern happenings with that of medieval story. எந்த புக் சொன்னீங்க? ஆஸ்ட்ரிக்ஸ் தெரியும். இதுலயும் இருக்கும், இதுலயும் இது ஆமா. ஓகே, அந்த புக் அதை விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு புக் அது. ஆமா, ஆஸ்ட்ரிக்ஸ் படிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆமா, அந்த ஏஜ்ல உள்ளவங்க எல்லாரும். ஆமா, ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து என்ஜாயபிள். நான் படிச்சு பார்க்குறேன். படிச்சு பாருங்க, ஒன்று படிச்சு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 34-35 இருக்கு. எல்லாம் படிச்சிட்டீங்களா? எல்லாம் படிச்சிட்டேன். ஆனால் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது 36 கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் செட்டு. அங்கங்கே அப்பப்போ காசு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கலெக்ஷன் சார். ஆஸ்ட்ரிக்ஸ் 97 புக்கு அதில் வந்து கிரியேட் பண்ணி போட்டாங்க. சில பேர் 2-3 கம்பைன் பண்ணி சில பேர் போட்டாங்க. 97 வால்யூம் அது. எங்கிட்ட வந்து இப்போ 40 இருக்குது. ஆம்னிபஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கும். டின்டின்லேயும் ஆம்னிபஸ் கலெக்ஷன் வந்து இந்த சைஸில் வரும். ஓகே ஓகே. இதில் 3/4 சைஸில் வரும். அதுவும் நல்லா இருக்கும். அதில் ஒரே இதுலேயே 3 ஸ்டோரி போட்டு கார்ட்போர்ட் பெயிண்டிங் மாதிரி போட்டாங்க. அதுவே காஸ்ட்லி தானே, 1000 rupees, 1200 ஒரு ரொம்ப. ஆனால் ஹை குவாலிட்டி. இந்த இதெல்லாம் வந்து இது வார்னிஷ் பேப்பர் தான், அது பியூர் வார்னிஷ் பேப்பர். ஓகே. ஆனால் அது தனிப்பட்ட ஒட்டிக்கும். இல்லை, நல்லா இருக்கும். இட்ஸ் குட். நம்ம ஃபோட்டோகிராஃபி பேப்பர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேப்பரில் போட்டோம். அதனால் என்ன வந்தது, வாட்டருக்கு இட்டு பட்டு வேர்வை பட்டால் கூட அது ஒட்டிக்கும். அது எத்தனை வெரைட்டி பேப்பர்ல போறாங்க சார் புக்? எத்தனை பேப்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 கேரக்டர் இருக்கு. 36 கேரக்டர் பேப்பர்ல. நம்ம தான் அதிகமாக நம்மளோட கதாநாயகர்களுக்கெல்லாம் புக்கு எழுதுறவங்க ஆத்தர்ஸ்க்கெல்லாம் இங்கே மரியாதை அதிகமாக இல்லை. ஆர்கே நாராயண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட வீடை வந்து மைசூரில் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி எல்லோரும் போய் பார்க்குறாங்க. இந்த ஊரில் பிறந்தவர், புரசவாக்கத்தில் இருந்தவர். அவர் வந்து அவங்க ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கே ஆமாம், அவார்டு வாங்கினது. இது மூவியாகவும் வந்தது. அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் மால்குடி டேஸு எல்லாமே டெலிசீரியலாக வந்திருக்கும். இப்போவும் பார்க்கலாம் நீங்கள் மால்குடி டேஸ். இன்றைக்கும் நம்பர் 1 எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இல்லை பார்க்குறாங்க, யூடியூப்ல இருக்கு. யாரும் எத்தனை பண்ணி இதை நோட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் யாரும் இங்கே லைக் கொடுக்க மாட்டாங்க, ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபுல் கலெக்ஷன் அவரோட வாங்கி வச்சிருக்கேன் வீட்டில் புக்ஸ். ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அதுவும் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சம்திங் ஆசம். அது வந்து அந்த குட்டி பையனோட இது அவங்களோட செட்டு எல்லாம் வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பசங்க தான் கதாநாயகர்கள். அதில் அவங்க பண்ணுற சேட்டை, அவங்க பண்ணுற இது, டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற தொல்லை எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக எழுதியிருப்பாரு. அது வந்து இப்பவும் படித்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சேவியர்ஸ் காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பழம்பிக்கோட்டையில் வந்து இட் வாஸ் ப்ரிஸ்கிரைப்ட் வாஸ் நான் டீடைல் புக் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா நம்ம ஊரில் கொண்டாடல, அங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரோட வாழ்ந்த வீடு வந்து புரசவாக்கத்தில் வெள்ளாள தெருவில் முதல் வீடு. இப்போ சரவணா பவன் இருக்கு, அந்த வீடை இடிச்சிட்டு இருக்காங்க. நானும் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கேன். அந்த வீட்டில் இருந்த ரெசிடென்ட் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு ஒரு தடவை. அந்த கதவு வந்து பழங்காலத்து தேக்கு மர கதவு, நிலக்கதவு. அதில் பிடிச்சிட்டு பசங்கள்லாம் வந்து பஸ்ஸில் போகிறோம்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. இது வந்து அவர் எழுதியிருக்கிறாரு, அவரோட சுயசரிதையில் எழுதியிருக்கிறாரு. ஹிந்து ராம் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆத்தர் அவருக்கு. அவர் வந்து அவரோட ஒய்ஃபோட அந்த பக்கம் வந்திருக்கிறாரு. வீடை இடிச்சிட்டு இந்த கதவை பேத்து இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே போய் கேட்டிருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இந்த வீடு வித்துட்டாங்க, வி ஆர் டெமாலிஷிங் த ஹவுஸ் அப்படின்னு. அந்த கதவு கொடுங்க, ஆர்கே நாராயண் அதில் சுற்றுனது அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் அவரோட வீட்டில் வச்சிருக்கிறாரு. அப்போது எழுத்தாளனை வந்து இன்னொரு எழுத்தாளர் தான் மதித்து எப்படி சொல்ல பண்ணுறாங்க. அதான் டைம்லெஸ் மால்குடி இவங்க சூப்பர் ஆத்தர்.
இவரோட இங்கிலீஷ் படிச்சுட்டா வேற இங்கிலீஷில் ரொம்ப பெருசாக ஒன்றும் படித்து சாதிக்க முடியாது, தேவையில்லை. இதுதான் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லவ்லி புக் இது. இது நிறைய விதவிதமான எடிஷன்ஸ் வந்துருக்கு இதுலேயே. ஒன்றும் இல்லை, ஜான் லே கரே புக்ஸ்ன்னுட்டு இருக்கார், ஒரு ஆத்தர் இருக்கார். அவரோட ஸ்டோரிஸ் வந்து கிட்டத்தட்ட 10 ஸ்டோரிஸ் மேலே மூவிஸாக எடுத்துருக்குறாங்க, டெலிசீரியலாக எடுத்துருக்காங்க. இங்கிலாண்டில் ஒன் ஆஃப் செலிப்ரேட்டட் ஆத்தர்ஸ். அவரோட புக்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கேயோ தேடி ஒரு 6 புக்கை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கஷ்டம், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 30 பேஜஸ் வரைக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது. அப்புறமா எப்படி சொல்லுறது, விடவே விடாது, உங்களை கையில் கீழே வைக்க விடாது, தன்னை மறக்க வச்சு. அது ஆனால் ஒன்று இருக்கு, ரீடிங் ஹேபிட் வந்து ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் சைல்ட். அப்போ தான் ஒரு 15 வயசு 10 வயசு எப்போ படிக்க ஆரம்பிக்கிறோமோ அதெல்லாம் அப்போவே ஆரம்பிச்சிடணும். நீங்கள் எத்தனை வருஷமாக சார் படிச்சிருக்கீங்க? ஸ்கூல் டேஸ்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். எத்தனை புக் படிச்சிருக்கீங்க வரைக்கும்? தெரியல, ஆயிரக்கணக்கில் இருக்கும். இப்போ இருக்கிற ஆத்தர், கரண்ட் ஆத்தரில் சுப்பாராவ்னுட்டு ஒருத்தர் மதுரைக்காரர், எல்ஐசியில் ஆஃபீஸராக இருக்கார். அவர் வந்து எதேச்சியாக வாங்கின ஒரு புக்கு, மதுரை போற்றுதுன்னுட்டு ஒரு புக்கு. மதுரைக்காரர், மதுரை பற்றி அவர் எழுதணும். அவர் வந்து மதுரையில் இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாத விஷயத்தெல்லாம் அவர் அதில் எழுதியிருப்பார். சின்ன புக்கு, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக எழுதியிருந்தார். அந்த காலத்து மதுரைக்கு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போவார், ஒவ்வொரு தெருவுலையும் என்னென்ன நடந்தது, என்ன விசேஷம்னு எழுது. சரின்னுட்டு அவரோட புக்ஸை அடுத்ததெல்லாம் நிறைய ஒரு 10 புக்கு கலெக்ட் பண்ணேன். சிலதெல்லாம் அட்டகாசமாக இருக்குது, அவரோட திங்கிங்கே எங்கேயோ போகுது. வனசுந்தரின்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அது எப்படின்னா, சீதை கிட்டக்க கான்வர்சேஷன், சீதை வந்து வால்மீகி கிட்ட பேசுகிறாங்க. அப்புறமா எல்லாத்த பற்றியும் பட்டவர்த்தனமாக என்ன நடந்ததோ அதுதான் பேசுகிறாங்க. அது வந்து மித்தலாஜிக்கலாக பார்க்கக்கூடாது, ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவர் அதில் எழுதியிருப்பார். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அந்தம்மா வந்து காட்டில் இருந்தபோது பட்ட வேதனையை வந்து வேறு விதமாக எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், சின்ன புக்கு. அதே மாதிரி அவர் வந்து மற்ற ஆத்தர்ஸை பற்றி, செலிப்ரேட்டட் ஆத்தர்ஸை பற்றி 2-3 புக்ஸ் எழுதியிருக்கார். ஒரு பெரிய ஆந்தாலஜி மாதிரி கொடுத்துருக்காரு, அதுவும் யூஸ் வெரி குட். அப்புறம் தமிழாக்கத்தில் அவரோட புக் வந்து 1946 கடைசி விடுதலை போர்னுட்டு இவங்க அந்த பாம்பே மியூட்டினி நடந்தது, நேவல் மியூட்டினி. அது வந்து நிறைய ரெக்கார்ட் ஆகலை. அதை பற்றி ஐஎன்ஏ சக்ஸஸ் ஆனோடனே இவங்க ரிபெல்லியஸாக போயிட்டாங்க. அப்போ இருந்த இந்தியர்கள் வந்து ஆளுமிகளாக இருந்தபோது அவங்க ரிபெல் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப கொடுமையாக அடக்குனாங்க அந்த டைமில். ஆனால் தட் வாஸ் த லாஸ்ட் பாயிண்ட். அவன் வந்து தலை தெறிக்க ஓடிட்டானுங்க பிரிட்டிஷ் பீப்புள். தட் வாஸ் ஃபைனல் நாக். அதை பற்றி பியூட்டிஃபுல் புக் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு புக் வந்து அவரோடது எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மாவோட இது சுயசரிதமில் பயோகிராஃபி வந்து டிஜே ஜார்ஜ்னுட்டு இங்கிலீஷில் எழுதியிருந்தாரு. அது தமிழில் டிரான்ஸ்லேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பார். அதெல்லாம் படிக்கணும் நீங்கள் வந்து. நான் இதெல்லாம் நியூ ஆத்தர், நான் திடீர்னு படித்தேன். அவருக்கே மெசேஜ் எழுதினேன், அவரும் படிச்சுட்டு அப்ரிஷியேட் பண்ணார். எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன், டி ராஜநாராயணன், ஜெயமோகன், இவங்கெல்லாம் கரண்ட் ஆத்தர்ஸில் ரொம்ப அருமையான ஆத்தர். போய் பாருங்கள். கண்டிப்பாக சார், ரொம்ப சந்தோஷம். ஒரு புக் படிங்க போகிறோம்.